எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி அன்பர்களே, உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். கனவிலும் காணாத சிகரம் தொடுவீர். 2026 நிச்சயம் மாயாஜாலங்களை நிகழ்த்தும் கிரகங்கள் அதிகம். அந்த கிரக கூட்டணி அதிகம். இந்த பதிவு என்பது கிரகங்களினுடைய அந்த இணைவு எப்படி உயர்த்தும் என்பதை பற்றி மட்டுமல்ல, இத்தனை கால சோகத்திற்கு இப்போது முடிவு கட்டக்கூடிய அந்த முடிவிலே ஒரு மகிழ்ச்சியான தருணங்களோடு இனிதாய் துவங்கக்கூடிய அற்புதம். பணமழை காலம் என்று தலைப்பிட்டு உங்களுக்கு இந்த பதிவை தருகின்றேன். எனது அன்பு நேயர்களே, மகர ராசி என்பர்களே, உங்களுடைய ராசி மகரம், லக்னம் எதுவானாலும் பொதுவில் பொருந்தி வரும்படி இந்த பதிவை தருகின்றேன். மகர ராசி என்பர்களே, காலம் என்பது சற்று கடினமாகவே உங்களை சோதித்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். அந்த சோதித்த காலத்திலும் சாதனையாக மாற்றக்கூடிய அற்புத தருணத்தை தருகிறது. குறிப்பாக 6ஆம் வீட்டில் வக்ர நிலையிலே துவங்கக்கூடிய குரு. அதோடு மட்டுமல்லாமல் இந்த குரு பகவான் 3ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடத்திற்கு அதிபதி 6ஆம் இடத்திலே அற்புதங்களை நிகழ்த்துவார். ஆனால் மற்ற ராசிக்கு அப்படி இல்லை. அது மட்டுமல்ல, சனி பகவான் முழு ஆற்றலோடு 3ஆம் இடத்தில் இருக்கும்போது அந்த அற்புத உபஜய சக்தி என்பது மிகப்பெரிய ஜெயத்தை உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறது. 2ஆம் வீட்டு ராகு, 3ஆம் வீட்டு சனி பகவான் ஒன்றிணைந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக வேலை செய்யும். எதிரிகளை துவம்சம் செய்யும். அது எதிர்நிலைகள் எதுவாக இருந்தாலும் துவம்சம் செய்யும். இப்போது பல நிலைகளில எப்படி கணித்தாலும் சரி, வெற்றிக்கான வழிகள் அதிகம். ஆனால் செலவு சற்று இருக்கும் 2026. ஆனால் செலவிற்கு ஏற்ற அல்லது அதைவிட அதிகமான வருமானம் என்பது நிச்சயமாக இருக்கும். தொழில் ரீதியாக நீங்கள் மிகப்பெரிய, அதாவது மிக மிக பெரிய வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுமம் என்பது இழுக்கு. ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று யோசித்து செய்ய துவங்கி விட்டீர்கள் என்றால் அதை வெற்றியாக எப்படி செய்ய வேண்டும் என்று யோசித்து செய்ய வேண்டும். வழியிலே பல இடர்பாடுகள் வரும். எந்த இடர் வந்தாலும் சரி, உங்களுடைய தொடர் வெற்றிக்கு அவை தடங்களாக இருக்க போவதில்லை. வியாபாரத்துறையில இருக்கிறீர்கள் என்றால் பரம்பரை சொத்து மற்றும் அந்த யூக வணிகம் என்று சொல்வார்கள், ஸ்பெகுலேட்டிவ் இன்கம், இவற்றிலெல்லாம் எது மற்றவர்களுக்கு எப்படி போகிறதோ நிச்சயமாக உங்களுக்கு லாபம் இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தவரை நான் முதலிலே சொன்னேன், அதிக செலவுகள் என்பது இருக்கும். ஏனென்றால் புதிய வீடு, புதிய வாகனம், புதிய தொழில், புதிய கல்வி என்று புதிதாக ஒன்றை செய்ய துவங்கும் போது செலவு இருக்கும். ஆனால் எந்த கடன் இதுவரை இருந்து கஷ்டப்படுத்தியதோ, வாழ்க்கையின் கடைகோடி எல்லை வரை உங்களை அழைத்து சென்றதோ, அந்த கடன்களை அடைக்க ஒரு தருணம் வருகிறது. முழுவதுமாக கேளுங்கள், தேதியோடு சொல்கின்றேன். தனிப்பட்ட வாழ்க்கையிலே குரு பகவான் மிதுன ராசியிலே வக்ர பெயர்ச்சியின் போது உங்கள் வாழ்க்கை துணையுடன் நேர்மறையான கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுங்கள். இதன் மூலம் வாழ்க்கை துணையோடு இருக்கக்கூடிய அந்த இணைவு என்பது மிக அற்புதமாக, வாழ்க்கை துணையினுடைய அந்த உதவி என்பது உங்களை மிகப்பெரிய அளவிற்கு உயர்த்தக்கூடிய அற்புதங்களை தரும். ஆரோக்கியத்திலே இதுவரை இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள், தடை, தாமதம் இவையெல்லாம் நீங்குவதற்கான வாய்ப்புகளை காட்டக்கூடிய அற்புதம். அது மட்டுமல்ல, பரிகாரங்கள் என்றால் முடிந்த உதவியை, உங்களிடம் அதிக பணம் கூடுதலாக இருக்கிறது, இந்த உதவி செய்யலாம். 1 கோடி ரூபாய் இருக்கிறது என்றால் மகரம் ஏதோ சில ஆயிரத்திற்கு உதவியை செய்யலாம். சூட்சுமமாக சொல்கின்றேன். அன்னதானம், வீட்டிற்கு வருபவர்களுக்கு அன்னதானத்தை செய்யுங்கள். உங்களுக்கு ஒரு மாடு பால் தரும் என்றால் அதற்கு தினமும் உணவிடுங்கள். வெற்றிக்கான வழி நிச்சயம் உண்டு.
இந்த 2026 கவனமாக இருக்க வேண்டியது பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், நிதி நிர்வாகம். ஆடம்பரத்தை காட்டாதீர்கள், ஆனால் கெத்து காட்டுவதற்கு சில விஷயங்கள் செய்வது தப்பில்லை. ஆனால் மொத்தமே செலவுகளே ஆடம்பரத்தை காட்டுவது என்றிருந்தால் சிக்கல் வரும். வெளிநாடு பயணங்கள், வெளியூரிலே சென்று வசிக்கக்கூடிய அமைப்பு, இவையெல்லாம் இதற்கெல்லாம் இருந்த தடையெல்லாம் நீங்கும். அந்த சயன தோஷம் என்பது நிச்சயமாக முழுவதுமாக நீங்கும். இன்சோமானியா என்று சொல்வார்கள். நன்றாகத்தான் உறங்கினேன், நிம்மதி இல்லை. காலையில் எழுந்திருக்கும் போது அந்த ஃப்ரெஷ்னஸ் இல்லை, முகத்திலே மலர்ச்சி இல்லை என்ற அந்த சோகம் என்பது நீங்கும். ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கும். ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபட்டு அவற்றிலும் நீங்கள் மிகப்பெரிய லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. மதிப்பும் கூடும். அது மட்டுமல்லாமல் ஏதோ ஒரு காரணத்திற்காக உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக் கொள்ளாமல் நல்லவர்களோடு இணைவோடு இருங்கள். கனவிலும் காணாத சிகரத்தை தரக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். நேர்மறை விஷயங்களை சிந்தியுங்கள். அது மட்டுமல்லாமல் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எதிரிகள் இருந்தார்கள் என்றால் அவர்களெல்லாம் ஒழியக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு உங்களுடைய குடும்ப முறைப்படி எந்த பழக்கம், எந்த பக்தி உங்களுக்கு ஜெயிக்கிறது, அதிலே வெல்கிறீர்கள் என்று இருக்கிறதோ அதிலே வெற்றிக்கான வழியை காணுங்கள். அற்புதமான நிலைகளை மீண்டும் வென்றெடுக்க வேண்டும் என்றால் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமைகளிலே முருகன் வழிபாடு மற்றும் நேரம் இருக்கும் போதெல்லாம் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள், பெருமாள் கோயில்களுக்கு சென்று காண்பது, அதனுடைய சிறப்புகளை, அந்த கோயிலுடைய சிறப்புகளை அறிந்து இறைவனை வேண்டுவது என்பது இருப்பது வெற்றி. சரி, பணம் முக்கியம். ஆம், பொருள் இல்லை என்றால் இந்த லோகம் இல்லை, அருள் இல்லை என்றால் அந்த லோகம் இல்லை. அந்த லோகம் என்பது வாழ்க்கைக்கு பிறகு. வாழ்க்கைக்கு தேவை பணம். அந்த பணத்தை பற்றி எப்படி என்றால் குரு உச்சம் பெறக்கூடியதும் ராகு 2 மிக மிக அற்புதம். குறிப்பாக வருடம் துவங்கி 16 ஜனவரியிலே செவ்வாயானவர் உங்களுடைய ராசியிலேயே உச்சம் பெறுவது என்பது ஒரு ரூச்சக யோகம், நிலமாளக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். அதோடு மட்டுமல்ல, உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய சுக்கிரன், புதன், லக்ஷ்மி கடாட்சத்தை அள்ளித்தரக்கூடிய அற்புதமும் உங்களுடைய ராசியிலே இணையக்கூடிய கிரகங்கள் அற்புதம். ஆனால் ஜனவரி 18, 19, 20, 21 சற்று கூடுதல் திட்டமிடுங்கள். ஆனால் எதிலுமே சென்று சிக்காமல் திட்டமிடுங்கள். தொழில் வியாபாரம் மிகப்பெரிய வெற்றி, வேலையிலே வெற்றி, தனலாபம் அதிகம். அதேபோல் ஏப்ரல் மாதம் துவங்கியது முதல் மே மாதம் 2ஆம் வாரம் வரை அற்புத தனயோகம். என்றால் சனி செவ்வாய் 2ம் எதிரிகள் என்று சொல்வார்கள். மகரத்துக்கு அப்படியெல்லாம் இல்லை. சூட்சுமமாக சொல்கின்றேன், செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெறுபவன் இந்த ஏப்ரல் மாதம் முதல் மே மாதம் 2ஆம் வாரம் வரை கிட்டத்தட்ட ஒரு 40-45 நாட்கள் நிலம் வாங்க வேண்டும் என்று நினைத்தாலும் சரி, அந்த முயற்சி வெற்றி பெறும். ஆனால் இப்போது சீற்றம் கொள்ளக்கூடாது, கோபம் கொள்ளக்கூடாது, அடிதடியை கையாளக்கூடாது. இந்த நேரம் என்பது முயற்சியால் மாபெரும் தனலாபத்தை பெறலாம். செவ்வாய் உங்களுடைய ராசியிலே உச்சம் பெறக்கூடியவர், ராசிக்கு அதிபதி தனாதிபதியோடு உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் சேரும்போது அது ஒரு அற்புத தனலாபத்தை தரும். மே மாதம் 3ஆம் வாரம் முதல் ஜூன் வரை 4ல் செவ்வாய் ஆட்சி பெற்று விடுகிறார். ராசியிலே உச்சம் பெறுபவன் ஆட்சி பெற்று இருக்கும் போது அதுவும் அந்த பார்வை பலத்திலே தரக்கூடிய சிறப்பு அதிகம். இப்போதும் தனலாபம் உண்டு. ஜூன் மாதம் துவங்கி அக்டோபர் கடைசி வரை தனகாரகன் குரு உச்சம் மற்றும் அந்த பார்வை என்பது தனகாரகன் மீது பார்வை. 2ஆம் இடத்து அதிபதிதான் உங்களுடைய ராசிநாதன், உங்களுக்கு தனத்தை தருபவன். அதனால் இப்போதும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். 18 செப்டம்பர் முதல் அக்டோபர் இறுதி வரை குரு உச்சம், செவ்வாய் நீச்சம். இவை மிகப்பெரிய, அதாவது வாழ்க்கையில மீண்டும் இப்படி ஒரு அமைப்பு வருமா என்று கேட்டால் வருவதற்கு வாய்ப்பில்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் குரு உச்சம் பெற்றிருக்கும் போது அங்கேயே செவ்வாய் நீச்சமாகுவது என்பது அவ்வளவு லேசாக நடப்பதல்ல. 12 வருடங்கள் கழித்தும் கூட அப்படி ஒரு வாய்ப்பு வருமா என்றால் இல்லை.
ஆகையினால் லாபாதிபதி உச்சம் குருவுடன். ஆகையினால இந்த காலம் என்பது நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு யோகம், விபரீத ராஜயோகத்தை அள்ளித்தரும். எப்படி அள்ளித்தரும்? எந்த விதமான பண பிரச்சனை, நில பிரச்சனை இருந்தாலும் நிச்சயமாக இது தீரும். அக்டோபர் மாதம் முதல், அதாவது அக்டோபர் கடைசி முதல் டிசம்பர் 2ஆம் வாரம் வரை பார்த்தால் கேது குரு இணைவு. கேது என்றாலே கெடுப்பானே என்று நினைக்காதீர்கள். இங்கு உங்கள் பணம் எங்கேனும் சென்று தடைபட்டிருந்தால் நினைத்ததை விட பல மடங்காக வரும். நீங்கள் அதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். மாயங்களை நிகழ்த்தும் மாயாஜாலங்களை நிகழ்த்தக்கூடிய இந்த கேது குரு இணைவு, ராகு சனி ஒரு பக்கம் அள்ளித்தர காத்திருக்கும் போது முயற்சிகளில் நிச்சயமாக நன்மை தரக்கூடிய முயற்சிகளில் மட்டும் ஈடுபடுங்கள். ஆனால் எந்த விதமான எதிர்நிலையும் விட்டு வைத்து பார்க்காமல் அதை தகர்த்தெறிந்து முன்னேறக்கூடிய காலமாக இருக்கிறது. மகரத்திலே பலர் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரிந்த புகழ்பெற்ற பெயர்கள் என்றால் உடனே தெரியும். நடிகர் உச்ச நடிகராய் இருக்கிறார். கொல்லுப்பேரன் எள்ளுப்பேரன் பார்க்கக்கூடிய வயதிலும் இன்றும் மிகப்பெரிய நடிகராக இருக்கிறார். ஒன்றல்ல இரண்டல்ல 100 கோடி தாண்டி சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறார். அதே மகர ராசியில் இன்னொருவர் எப்படித்தான் வந்தார் என்று தெரியவில்லை, 50 கோடியை தாண்டி. ஒரு இசையமைப்பாளர், அவரும் உச்சத்தை தொடுகிறார். அச்சமே இன்றி மீண்டும் உங்களுடைய நிலைகளிலே சிகரம் காணக்கூடிய அமைப்பு நீங்களே யோசித்து பார்த்திருக்க முடியாது. ஆனால் முயற்சித்தான் திருவினையாக்கும். முயன்றின்மை இன்மை புகுத்திவிடும். முயற்சி செய்யுங்கள், மாபெரும் வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது. இந்த தன யோகத்தை தரக்கூடிய குறிப்பிட்ட சில கால நிலைகளையும் உங்களுக்காக பொதுவிலே சொல்லி இருக்கின்றேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். எனது அன்பு நேயர்களே, மகர ராசி என்பர்களே, பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி. உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது.